டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, இன்னைக்கு 4வது நாள் ஆழ்மன பயிற்சி முடிச்சு வந்தாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் எங்கள்கிட்ட படிச்சிருக்காங்க. ஒரு தோராயமாக வச்சோம்னா ஒரு 101வது பேட்ச்னு வச்சுக்கிடுங்களேன். அங்கே ஒரு 10 வருஷமா நடக்கும். இதில் இப்போ ஒருத்தர் பயிற்சி முடிச்சுட்டு வர்றார், வந்து இப்போ என்ன சொல்றார் அன்னு பார்க்க போகிறோம். உங்க பேர் என்ன? லோகேஷா. என்ன படிச்சிருக்கிறீங்க? பிபிஏ. பிபிஏ, பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ அடுத்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு எங்க போறீங்க? பிரான்ஸ்ல என்ன படிக்க போறீங்க? மாஸ்டர் இன் மேனேஜ்மெண்ட். மாஸ்டர் இன் மேனேஜ்மெண்ட், வெரி குட். இந்த கூட்டத்துல பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கார். பேர் என்ன? பாலாஜி. அவர் கூட யாரோ வந்திருக்கிறாங்க. அந்த பாலாஜி யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவர் கூட வந்தவங்க யார்? நான் சொல்றது புரியுதா? இந்த பாலாஜி யாருன்னு நீங்க போய் கண்டுபிடிக்க போறீங்க. அதுக்கு அடுத்து அவர் கூட யாரோ வந்திருக்கிறாங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். என்ன? ரைட். உங்க மனசுல பாலாஜி 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 பதிவாயிரும். நல்ல மூச்சு இழுக்கணும். மனசுல பாலாஜி பாலாஜி பாலாஜின்னு நினைச்சுக்கிடணும். ரைட், வெரி குட். பாலாஜியை கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ அவர் என்ன பொசிஷன்ல இருக்கார், அவர் என்ன பேண்ட் போட்டிருக்கார், என்ன கலர் சட்டை போட்டிருக்கார், அவர் என்ன கலர் சட்டை போட்டிருக்கார், என்ன கலர் பேண்ட் போட்டிருக்கார்? கருப்பு. கருப்பு சட்டை. அப்புறம் கூட யாரோ வந்திருக்காங்களே, அவங்க எங்க இருக்காங்க? வெரி குட். அவங்களுக்கும் என்ன தொடர்பு, என்ன உறவு தெரியுது? புருஷன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஐயா லோகேஷ், நீ அங்கிருந்து பயிற்சி முடிச்சு வந்தீங்க. உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டேன்? இங்க புதுசா 2 பேர் வந்திருக்காங்க. புதுசா 2 பேர் வந்திருக்காங்க. எங்க இருக்காங்க? அவங்க என்ன பண்றாங்க? அவங்களோட வயசு என்ன? சரி, உங்களுக்கு அவங்கள எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? என்னோட வாசம் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் மூலயமா எங்க இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் சென்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போனேன். சரி. 2வது அவங்க என்ன ப்ரொஃபஷன்ல இருக்காங்கன்னு வந்து எனக்கு வந்து எனக்கு ஃபிளாஷ் ஆச்சு. ஒரு 5 விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் ஃபிளாஷ் ஆச்சு. டீச்சரா இருக்காங்கன்ட்டு. தென் அவங்க ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சொன்ன உடனே எனக்கு ஒரு பெரிய லைக் 43 40 அந்த பெரிய ஏஜ் இருக்கிற மாதிரிதான் வந்து எனக்கு ஒரு மீடியமான ஏஜ். ஒரு 40 43. ரைட். அவங்க கணவன் மனைவி 2 பேர் சொன்னேன். மனைவி ஒரு டீச்சரா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. அது டீச்சர் எப்படி தோணுது? டீச்சர் எனக்கு வந்து என் கண்ணு முன்னாடி வந்து அந்த ஒரு விஷயம் ஃபிளாஷ் ஆச்சு. கணவன் மனைவின்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அவங்கள வந்து அவரை போய் எங்க இருக்காங்க தொடுறப்பமே தொட்டோடனே எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. கணவன் ஃபீல் ஆயிடுச்சு. இப்போ நீங்க தற்செயலா வந்தீங்க, வீட்டுல ஏதோ பார்க்கறதுக்காக வந்தீங்க. ஆழ்மன பயிற்சி இங்கே பார்க்க வந்திருக்கிறீங்க. இந்த லோகேஷ்ங்கிறவர் அவர் இங்கே பிபிஏ படிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸுக்காக எம்பிஏவுக்காக ஃப்ரான்ஸ் போகிறார். ஆழ்மன பயிற்சியில் ஏதோ சாதிக்கணும்னு வந்திருக்காரு. நீங்கள் கணவன் மனைவி 2 பேர் வந்தீங்க. நான் தற்செயலாக எங்கள் கணவன் மனைவி யாராச்சும் இருக்கிறாங்கன்னு கேட்டேன். உங்கள் 2 பேரையும் சொன்னார். உங்கள் ஒய்ஃப் வந்து பேசிக்காக அவங்க வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. அவருக்கு டீச்சர்னு தோணியிருக்கு, டீச்சர் எண்ணிட்டாரு. இந்த டேலண்ட்டை என்ன நினைக்கிறீங்க நீங்க? அவர் லோகேஷனுடைய டேலண்ட்டை என்ன நினைக்கிறீங்க? பேசிக்கலா வந்து ஒரு தன்னம்பிக்கை ஒரு பேஸ்மெண்ட் போடுற மாதிரி. கான்ஃபிடென்ட் லெவல் கூடும். ஆமா, ரைட். கான்ஃபிடென்ட் லெவல் கூடும். அவர் வந்து ஒரு காலேஜ் முடிச்சு ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாட்டுக்கு போறார்.
சரி. அவர் ஏதோ ஒரு குறிக்கோளோட இங்க வந்திருக்கிறார். நீங்க தற்செயலா வந்தீங்க. நீங்க வெளிநாட்டுக்கு அடிக்கடி போயிட்டு அங்க ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்க மிஸ்ஸஸ் வந்து ஒரு காலேஜ்ல இதா இருக்கிறாங்க, ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க. இந்த தொடர்புகள், அவர் காலேஜ் முடிச்சு வெளிநாட்டுக்கு போறாரு, அவங்க ஒய்ஃப் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்க அடிக்கடி வெளிநாடு போறீங்க, அவர் வெளிநாடு போக போறார். இந்த ஒரு தொடர்பு, இந்த வெளிநாட்டு தொடர்பு, அந்த காலேஜ் தொடர்பு, இந்த ஆழ்மனம் எப்படியெல்லாம் கொண்டாந்து இந்த இடத்துல விட்டுருக்கிறீங்க. இந்த ஐயா, நீங்க நீங்க காலேஜில் படிச்சீங்க, இப்போ வெளிநாட்டுக்கு போறீங்க, இந்த பயிற்சி உங்களுக்கு எவ்வளவு தூரம் பிரயோஜனப்படும் எதிர்காலத்துல? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை வச்சா நம்ம வந்து எதை நினைச்சாலும் சாதிக்க முடியும்னு இந்த ஒரு பெரிய விஷயத்த இங்க வந்து நான் கத்துக்கிட்டேன். இத்தனை நாள் நம்ம வந்து ஒரு போக்குல வந்து போயிட்டு இருந்தோம். ஆனா நம்ம வந்து நம்ம மேல நம்பிக்கை வச்சாலே நம்மளை தேடி எல்லா விஷயமும் கிடைக்கும்ட்டு நான் ரியலைஸ் பண்ணேன். இன்னைக்கு எனக்கு 4வது நாள். முதல் நாள் வந்ததுக்கும் 4வது நாள் வந்து நான் யாருன்னே தெரியாத ஒருத்தங்கள அவங்க என்ன பண்றாங்க, எங்க இருக்காங்க, என்ன ப்ரொஃபஷன்ல இருக்காங்க கண்டுபிடிக்கிறேன்னா என் மேல ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் ஐயா சொல்லி கொடுத்த சில பயிற்சினால மட்டும்தான் இந்த விஷயத்தை என்னால சாதிக்க முடிஞ்சது. மேலும் மேலும் நான் வந்து இந்த விஷயத்த வந்து முழுமையா நம்பி மேலும் நிறைய விஷயத்த நான் சாதிப்பேன்னு நான் நம்புறேன். உங்களால உங்க மேல அளவு கடந்த நம்பிக்கை வந்ததுனால உங்களால எதையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க. ஆமா ஐயா, நன்றி. நீங்க பிரான்ஸ்ல போய் நிறைய சாதிங்க, நிறைய ஹையர் ஸ்டடீஸ்ல சாதிச்சு நிறைய வேலை வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். உங்க மேல உங்களுக்கு தன்னம்பிக்கை, நீங்க யாரு, உங்கள் எதிர்காலம் என்னங்கிறத பத்தி இந்த பயிற்சி உங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக நான் டைனமிக் பிரெயின் ஸ்கூலுக்கு நன்றி சொல்றேன். ஐயா பாலாஜி, உங்களுக்கு என்ன தோணுது இந்த பயிற்சியை பத்தி? நீங்க துபாய் போறீங்க, சவுதி போறீங்க, நிறைய நாடுகளுக்கு போறீங்களே, அந்த மாதிரி பயிற்சியெல்லாம் அந்த நாடுகள்ல இருக்கா? இந்த மாதிரி பயிற்சிகள்ல நான் பார்த்தது இல்ல. சரி. இவருக்கு எந்த விதத்துல யூஸ் ஆகும்னா, புது இடத்துக்கு போறோம், புது அட்மாஸ்பியருக்கு போறதுனால அவருக்கு ஒரு அந்த பயம் இருக்காது. அடிப்படையில பயம் இல்லாம எங்கேயுமே எந்த சூழ்நிலையும் ஃபேஸ் பண்ணலாம், எதையுமே தேடுதல் ஈஸியா பண்ணலாம். அவருக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், நம்மளால முடியும்ன்ற அந்த நம்பிக்கை கிடைக்கும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வந்து அவருக்கு கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இந்த பயிற்சி நடந்து திடீர்னு எங்களை பார்க்க வந்து எங்க பயிற்சியாளர்களுக்கு தன்னம்பிக்கை கூட்டின உங்களுக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 2 பேரும் ஜோடியா வந்திருக்கிறீங்க, உங்க 2 பேருக்கும் நன்றி சொல்றேன். வணக்கம், வாழ்த்துக்கள். ஐயா, இப்போ ஒவ்வொருத்தரும் ஆழ்மன பயிற்சியில என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கங்கிறத ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க வாயாலே தெரிஞ்சுக்கிட்டோம். இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.